ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு ஜூஸ் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பழம் ஆரஞ்சு, ஒரு 4 இலை லீவ்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா புதினா எடுத்திருக்கோம், ஒரு 2 துண்டு இஞ்சி வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? இது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆரஞ்சு பழத்தை நம்ம உரித்து போட்டுக்கிட்டோம். சரிங்களா? மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோன்னே இப்போ வந்து 4 புதினா இலையை போட்டுக்கலாம். இப்போ 4 துண்டு வந்து இஞ்சி துண்டு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சின்ன சின்ன பீஸாக தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? கொஞ்சமாக போட்டால் போதும் இஞ்சியை. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அடிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கலாம், ஒரு 1/4 கிளாஸுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம். இப்போ அதை வடிகட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம எல்லாம் மிக்சிங் பண்ணோம்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சு ஜூஸ் வந்து இஞ்சி, புதினா, ஆரஞ்சு நம்ம மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி இதில் ஊற்றிருக்கோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் 1 டீஸ்பூன் வந்து தேன் ஊற்றிக்கலாம். சரிங்களா? நீங்கள் வேணும்னா சுகர் வேணால் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூனு. நான் தேன் விட்டுக்கிறேன். தேன் விட்டால் கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி, இதெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து எதிர்ப்பு சக்தி தரும். சரிங்களா? அதை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு, புதினா, இஞ்சி நம்ம போட்டுருக்கனால ரொம்ப இனிப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் 1 டீஸ்பூன் தேன் ஊற்றுறதுனால நான் வந்து சுகரை ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா 3 டீஸ்பூன் சுகர் போட்டு நீங்கள் வந்து குடிக்கலாம். ஓகேங்களா? நல்லாயிருக்கும்.